வணக்கம் சார். வணக்கம். நடிகர் கிருஷ்ணாவுடைய வழக்கறிஞர் நீங்கள். இன்றைக்கி வந்து அவருக்கு நீதிமன்றத்தில் 15 நாள் பிணை ரிமாண்டு கொடுத்துருக்காங்க. பிணை கொடுக்கல. இப்போ இவர் எப்படி பிடிப்பட்டார்? இல்லை இவர் டார்கெட் பண்ணப்படுறாரா? இல்லை நடிகர் ஸ்ரீகாந்த் எப்படி பிடிப்பட்டார்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி பிடிப்பட்டாருங்கிறதுலாம் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிரதீப் ப்ளஸ் பிரசாத், இந்த பிரசாத்ங்கிறவர் கூட வந்துட்டு மெயின் பிக்சரில் வரல. பிரதீப்புங்கிறவர் மட்டும்தான் வந்துட்டு மெயின் பிக்சரில் வராரு. ஹீஸ் டீலிங் வித் ட்ரக்ஸ்ன்னு தெரியுது. அவரோட நண்பர் ஜான் யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு ட்ரக் டீலர் ஃபார் பிரதீப் அப்படின்னு போகுது. ஸோ இவங்கெல்லாம் பிடிப்படும் போது வந்துட்டு பிரதீப் என்ன சொல்கிறாரு, பிரசாதுங்கிறவர் என்கிட்ட இருந்து ட்ரக் வாங்குறது உண்டு, வாங்கும்போது பல நடிகர்களுக்கு வாங்குவேன்பாரு, அதில் வந்துட்டு ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா போன்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வாங்குவார் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வேர் த ஸ்டார்டிங் பிளேஸ். இதில் வந்து இவங்க 2 பேர் நேமே வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. பட் யார் வாங்குறதுனாலும் யாருக்குனாலும் வாங்குறேன்னு சொல்லிக்கலாம். எந்த பிரபலத்துக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டதும் வாங்குறேன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து தேர் டார்கெட்டிங் ஸ்ரீகாந்த் பேஸ்ட் ஆன் தட். ஸோ ஸ்ரீகாந்துக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு பிரசாதும் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து ஒரு மூவி சேர்ந்து பண்ணுறாங்க. அவர் ப்ரொடியூசரை வந்து அவர் பண்ணுறாரு. தே ஹேட் லாட் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன்லையும் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு சில கம்யூனிகேஷன் இருந்துச்சு, ப்ளஸ் டெஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு முகாந்திரத்தை பார்த்து வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை எப்படி அவர் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டாரா? எப்படி அவருக்கு எப்படின்னா வந்துட்டு அதுக்கு முந்தின நாளில் இருந்தே இவரோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு ஷேடோ போட்டு அவர் எங்கெங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு கவனிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் டே, அந்த மார்னிங் 8 o'clock போகிறதுக்கு முந்தின நாளும் வந்துட்டு அவர் ஏதோ ஒரு பார்ட்டி கலந்துக்கிறாரு. ஸோ அந்த கலந்துக்கும் போது இவங்க கூடயே இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அவர் வீட்டுக்கு ஒரு அதிகாலையில் போய் சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தூங்க விட்டுட்டு காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு சடனாக உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரணைங்கிற பேரில் கொஞ்ச நேரம் வச்சு டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வருது. தென் ஹீ இஸ் பீங் ரிமாண்டட். ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ஸ்டோரி ஆஃப் இது. ஸோ இதில் இன்னொரு இதுனா கிருஷ்ணாங்கிறதுக்கும் இந்த என்டையர் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸ்ரீகாந்த் இஸ் நோன் டு கிருஷ்ணானா பட ரீதியாக அப்ரோச் பண்ணுவாங்க, அப்பப்போ அப்ரோச் பண்ணுறது. இதை தவிர்த்துட்டு ஸ்ரீகாந்துக்கும் இவருக்கும் வேறு எந்த கான்வர்சேஷன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. அதே நேரத்தில் பிரதீப்னா யாரும் தெரியாது, கருப்பா சிவப்பாண்டும் தெரியாது. ஹி வாஸ் அ ட்ரக் டீலர். அந்த ஜான் பிரதீப்னா யாரும் தெரியாது. பிரசாத் வந்துட்டு 1 year பிஃபோர் தெரியும் அப்படின்னா ஸ்ரீகாந்த் வந்துட்டு இவர் ப்ரொடியூசருங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கான கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இவரும் இவரோட நண்பர் ஒரு சில சார்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலமாக வந்துட்டு ஒரு சில பணம் வந்துட்டு இன்வெஸ்டிங்காக கொடுக்குறாரு பிரசாத்துக்கு. இதெல்லாம் நடக்கிறது போன வருஷம் கொடுக்குறாரு. இவர் ஏமாத்திடுறாரு. பிரசாத் வழக்கம் போல் வந்து ஏமாத்திடுறாரு. 1 வருஷமாக வந்து பணத்தை திருப்பி கொடுங்க. இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. எந்த கான்வர்சேஷன் கிடையாது. நோ கான்வர்சேஷன், நோ வாட்ஸ்அப்பில் எதுவும் பணம் பரிவர்த்தனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 1 வருஷமாக வந்துட்டு 2 பேருக்கும் டேர்ம்ஸ் கூட கிடையாது. தயவுசெய்து பணத்தை மட்டும் திருப்பி கொடுங்க, ஏமாத்தின பணத்தை திருப்பி கொடுங்க. இவ்வளோ தான் இவங்களுக்குள்ள உள்ள இது. இதை தவிர்த்து நத்திங் இஸ் தேர். இந்த சூழ்நிலையில் தான் வந்துட்டு இவர் தேடப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் எல்லாம் பயங்கரமாக போடுறாங்க. தேடப்படுறதுக்கு இப்போ இவரும் கன்ஃபெஷன் கொடுத்துருந்தாலும் சரி, யார் கொடுத்துருந்தாலும் சரி, கிருஷ்ணாவை இதில் கொண்டு வரவே முடியாது. ஸோ வி ஆர் ஹேவிங் அ டிஸ்கஷன். அந்த நடக்கிறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு வி ஆர் ஹேவிங் அ டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷனில் வந்துட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு, சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எனிபடி குட் டேக் அ ட்ரக் டெஸ்ட். இவ்வளோத்துக்கு நான் சொல்கிறேன், எங்கள் ஹேர் ஸ்டாண்ட்ஸ்லாம் வச்சுட்டு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட கண்டுபிடிக்கலாங்க. சார் எப்போனாலும் பார்த்துக்கிட்டோம் சார், வாட் டஸ் இட் ஹவு டஸ் இட் மேட்டர், நான் போனோன்னா இட் இஸ் கோயிங் டு பி க்ளீன் அப்படிங்கிறத கிளியராக சொன்னார். வாஸ் தேர் எனி கம்யூனிகேஷன் வித் பிரசாத் யார் கூட? இல்லை சார். ஸ்ரீகாந்த் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க சார், ஒய் ஷுட் ஐ ஹேவ் கம்யூனிகேஷன், எவ்ரி திங் இஸ் க்ளீன். இப்படி இருக்கும் ஏன் சார் தேடுறாங்கன்னு போடுறாங்க. தென் he suggested why we go for an anticipatory bail. ஏன்னா இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் கன்சம்ஷன். அந்த ட்ரக்கை பிடிச்சிருக்காங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரக்கை வந்துட்டு இது கிடையாது. அந்த அன்னைக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த பிடிச்ச ட்ரக்கோட கன்சம்ஷனில் இவர் வரணும்னா இட் ஷுட் பி வித்தின் அ ஸ்மால் ரேடார். ஸோ தென் லெட் தம் கோ ஃபார் எனி அதர் டெஸ்ட். நம்ம எதுக்கு சார் ஓடணும், ஆர் வி ஹேவ் டு கோ ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடணுமா? வி ஆர் க்ளீன், தெர் இஸ் நத்திங் அகேன்ஸ்ட் அஸ், லெட்ஸ் கோ பிஃபோர் தெம் டு ப்ரூவ் அவர் ஜென்யூனிட்டிங்கிறோம். நைட்டு 11 மணிக்கு எங்களுக்கு ஒரு சம்மன், வீட்டில் வந்துட்டு அவங்க மதர் இருக்கும்போது ஒரு சம்மன் கொடுக்குறாங்க. நாளைக்கு 10:30 நுங்கம்பாக்கம் FT போலீஸ் ஸ்டேஷன் வாங்குங்கிறாங்க. ஸோ இட் கேம் டு மீ, ஐ செட் எஸ் வி வில் கோ, வாட் இஸ் ராங், வி ஆர் க்ளீன், வி கேன் ப்ரூவ் வி ஆர் க்ளீன். இந்த மென்டாலிட்டியில் தான் வி ஆர் கோயிங் டு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் பை ஒரு 10:30 எக்ஸாக்ட்லி சம்மன் டைமுக்கு போகிறோம். போன உடனே வி ஆர் மேட் டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நுங்கம்பாக்கம் CCTV பார்த்தா தெரியும், இந்த ஒரு ஒயிட் கிரேட்டா காரில் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஒரு 1 to 2 hours வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. தென் ஒரு SI வந்தார், ஒரு புல்லட்டில் அப்படியே SI வந்து, சார் அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், 1000 லைட் ஸ்டேஷன் போயிடுவோம், யாருக்கும் மீடியாவுக்கு தெரிய வேணாம், அதனால் அங்கே போயிடுவாங்கிறாங்க. 1000 லைட்ஸ் போயிட்டு அந்த காவலர் குடியிருப்பு வழியாக கூப்பிட்டு போயிட்டு பேக் சைடு வழியாக ஒரு 12 o'clock தே ஸ்டார்டிங் இன்வெஸ்டிகேஷன். தே செட் நோபடி ஷுட் பி தேர், அட்வொகேட் யாரும் வேணாம். எஸ், இன்வெஸ்டிகேஷனில் யாரும் ப்ரூவ் பண்ண வேண்டாம், அட்வொகேட் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூ கேரி ஆன் த இன்வெஸ்டிகேஷன். திஸ் இஸ் ஹவு இட் ஆல் ஸ்டார்டட். அன்டில் நைட்
இவர் ட்ரக் டெஸ்ட்டுக்கு 25th ஒரு 3 மணிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரக் டெஸ்ட் கேம் நெகட்டிவ், நத்திங் இஸ் ஆன் ஹிம், ஹீ இஸ் க்ளீன். நைட்டு வந்துட்டு வி ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன், எஸ் ட்ரக் டெஸ்ட் நெகட்டிவ், தெர் இஸ் நோ இன்கிரிமினேட்டிங் பிட்வீன் அந்த பிரதீப் பிரசாத் இந்த குரூப்புக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. தென் வி ஆஸ்ட், எல்லாமே க்ளீனாக இருக்குல்ல சார், டெல் மீ ஒன் ரீசன் ஒய் ஹி ஹேஸ் டு பி வித் தட். இல்லை நைட்டு மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்க வந்து ஒரு ஹவுஸ் சர்ச்சுங்கிறது பண்ணணும் நாங்கள் இந்த ட்ரக் டெஸ்ட்டில், அதெல்லாம் எங்களுக்கு க்ளீனாக இருக்கான்னு பார்க்கணும், நான் நைட் டைம் பண்ண முடியாது, ஒன்லி இன் டே டைம்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், எனக்கு காலையில் இது பண்ணிட்டு 8 மணிக்கு கூப்பிட்டு போயிடுங்க. திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10-11 மணி இருக்கும், எல்லா டீமும் வராங்க, ஜேசி எல்லா ஹைராக்கி லெவல் டிசி ஜேசி எல்லாம் வராங்க. நைட்டு ஃபுல்லும் வந்து ஹி வாஸ் நாட் அலோட் டு ஸ்லீப். ஒரு டார்ச்சரஸ் மோடஸில் வந்துட்டு வச்சு ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மெசேஜ் வந்துட்டு இவருக்கு அகெயின்ஸ்டாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. I don't know what is the message against him அப்படிங்கும்போது, இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக ஊருக்கு போகிறாங்க, ஊருக்கு போகும்போது ஒரு குரூப், கம்போடியா ஊருக்கு போகும்போது ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப். கம்போடியாவில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிற மச்சான் அந்த ஊர்லலாம் இதெல்லாம் இருக்கும், ஐ திங்க் த லாட் ஆஃப் ஸ்டஃப்ஸ் லைக் திஸ்லாம் இருக்குது மச்சான், வி வில் என்ஜாய் ட்ரீட், வாவ் போத் ஜாலி வி வில் ட்ரீட், திஸ் இஸ் வாட் த மெசேஜ் இஸ் ஆல் அபவுட். ஸோ வாட் சார், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல பேர் கம்போடியா டிராவல் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலி ட்ரிப் டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் நேம், தட் இஸ் ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபார் ஒரு பர்டிகுலர் குரூப். ஸோ அதில் ஒரு ஜாலி சேட், மச்சான் இப்படி போகிறோம், வி வில் என்ஜாய். சி திஸ் இஸ் காமன் பிட்வீன் எனி பாய்ஸ் குரூப், யூ டேக் இட் எனி பாய்ஸ் குரூப் வித் எனி ஒன், இட்ஸ் கோயிங் டு பி தேர். இதுன்னு இருக்கும், இல்லை பெரிய பெரிய லெவலில் ஏஞ்சலினா ஜோலிடா இதுரா அதுரான்ட்டு, இட் இஸ் நார்மல், இட் டசன்ட் மீன் தி ஹவ் கமிட்டட் கிரைம். இது ஒரு பெரிய கிரைம், இட்ஸ் அகேன்ஸ்ட், இது போயிட்டு பயங்கரமாக ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தே ஸ்டார்டட். இதுக்குள்ளே வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு இவருக்கு அகேன்ஸ்டாக நிறையா வந்திருக்கு, நட்பர்களோட ஏன்னா இதில் ஏதாவது கஞ்சா எதுன்னு பேசினா பரவாயில்லடா, என்னடா இது வந்துட்டு இட்ஸ் அ நேச்சுரல் ஒன், மெத்தப்படமே எது பேசினா அங்கே இருக்குது, போகலாம் ட்ரை பண்ண மச்சான் இந்த இடத்துல இருக்குது, இட்ஸ் அ நார்மல் கான்வர்சேஷன், இதுதான் ப்ரைம் கான்வர்சேஷன் அப்படின்னாங்க. தென் வி செட், சி வி டிஸ்கஸ்ட் எவ்ரி திங், ஹேஸ் ஹி நாட் பீன் க்ளீன் டு மீ அப்படிங்கிற ஒரு அப்ரிஹென்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திஸ் இஸ் நத்திங், ஈவன் தெரிஞ்சிருந்தா கூட போய் சொல்லுங்கள் சார் இதில் என்ன இருக்கணும். ஸோ தே ஆர் டார்கெட்டிங் என்ன மோடஸ்னா, கிருஷ்ணா ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஹீ இஸ் நாட் பொலிட்டிக்கலி ஓரியன்டட் வித் எனி அதர் பர்சன், ஸோ ஹீ இஸ் நாட் அ டார்கெட். பட் என்ன இந்த சரவணா ஸ்டோர்ஸ்க்கு விளம்பரத்துக்கு ஒரு 4-5 பேர் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீ வாஸ் ஆல்சோ டு பி டேக்கன் அஸ் அ ஸ்கேப் கோட். ஏன்னா இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவாக காமிச்சாதான் ஒரு போதையில் ஒரு பயங்கரமான இதில் அரசு பயங்கரமாக நடவடிக்கை எடுக்குன்ட்டு ஒரு சைடில் போகணும். ஏடிஎம்கே பீப்புள் தான் இந்த போதைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் இட் ஹஸ் டு பம்ப் அப். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி த பேசிக் மோடஸ் டு புஷ். அதுக்கு கிருஷ்ணா வந்து கையில் எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து நம்ம ஸ்ரீகாந்தை நீங்கள் சொன்னாலும், ஸ்ரீகாந்த் வாஸ் ஃபார்மர் சொல்ல முடியாது, ஏடிஎம்கே மேன், ரொம்ப க்ளோஸ் ஹியர், ரொம்ப ஜெயலலிதா கூட ஓப்பன் ஆக்சஸ் இருந்தது, பாய்ஸ் கார்டன்லாம் ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. அப்போ ஸ்ரீகாந்தை கூட ஒரு ஏடிஎம்கே மேன் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி அந்த பிரசாதை வந்து ஏடிஎம்கே ஐடி சொல்லிட்டு நீங்கள் அதை அந்த கலர் போடலாம். ஆனால் கிருஷ்ணாவுக்கு எப்படி அந்த கலர்? அதனால சார் ஸ்கேப் கோட்டு நீங்கள் அப்போ ஏடிஎம்கே பர்சன் பார்த்து தான் பண்ணுறீங்களானா இல்லை அப்படின்னு சொல்லணும். கிருஷ்ணா இஸ் நாட் அசோசியேட் வித் எனிதிங், அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருக்காரு. பட் இஸ் அ செலிபிரிட்டி. அதான் சொன்னேன், சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரத்தில் 4 பேர் இருக்கணும்னா அதில் இன்னொருத்தங்க மாதிரி எடுத்துட்டு போட்டாச்சு. ஸோ நவ் யூ கேனாட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின்ல, இவர் ஏடிஎம்கே ப்ரோ ஏடிஎம்கேங்கிறதுனால தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா நீங்கள் கொஸ்டின் மேட் கேட்க மாட்டீங்க. ஸோ தேர் ஷுட் பி சம் அதர் ஸ்கேப் கோட். ஸோ இவர் ஸ்கேப் கோட் மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆஸ்க் தெம் டு ஷோ ஒன் ப்ரூஃப் வெதர் ஹி இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் கேஸ். இந்த ஜான் கேஸ்க்கு இதுக்கு ஒரு கான்வர்சேஷனோ இல்லை ஒரு டிரான்சாக்ஷனோ எனிதிங் இஸ் நியர்பை. எப்படி இவரை ஜீரோ டவுன் பண்ணுறாங்க? ஜீரோ டவுன் பண்ணுறது எப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷனில் போகும்போது அவரோட ஜிபே டிரான்சாக்ஷன்ஸில் வந்துட்டு இது வாட்ஸ்அப்பில் இவ்வளோ தான் இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன், நத்திங் மோர் நத்திங் லெஸ். நேற்று தூக்கமே வரல, எனக்கு நல்லா தூக்கம் வருது, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி. அப்போ இதுக்கு அதுவாக இருக்குமோ. ஸோ இஸ் பீன் டார்ச்சர்ட் டு சச் அன் எக்ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் இவரோட ஜிபே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஜிபே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு தெர் வாஸ் ஒன் டிரான்சாக்ஷன் ஆஃப் சம் மணி டிரான்சாக்ஷன் தட் டு நாட் நியர்பை, ஒரு ஃபார் பிஹைண்டில் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. லாஸ்ட் இயரில் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன் இஸ் சென்ட் டு ஒன் கெவின். இவருக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் கெவின் இஸ் அன் அஃபெண்டர், இந்த மாதிரி அஃபென்ஸ் எல்லாத்துலையும் இருக்காரு. ஸோ ஒரு அஃபெண்டருக்கு உங்கள்கிட்ட இருந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் எடுக்கிறீங்க. சார் ஐ கேன் ரீகலெக்ட் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ் ஹேப்பன். ஹி கேன் கிவ் அ ஸ்ட்ரெயிட் ஆன்சர். ஸ்ட்ரெயிட் ஆன்சர் இன் த சென்ஸ் ஐ கேனாட் ரீகலெக்ட் சார், ஹார்ட்லி ரீகலெக்ட். சம்மர் யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் ஐ ஹவ் சென்ட் எஸ் ஃப்ரம் மை ஜிபேனா அது போயிருக்கணும். ஸோ திஸ் இஸ் வேர் த ஸ்ட்ரகிள் இஸ். இமேஜின் கெவினுக்கு இவர் போயிருக்கு, ஜிபே டிரான்சாக்ஷன் போயிருக்கு. பட் அதில் இது எதுவும் வாங்கினாரா, வெதர் ஹி ஹஸ் டேக்கன் எனி இல்லீகல் திங் ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நோ மெசேஜ் டு கொராபரேட், எதுவுமே கிடையாது. கெவினை போயிட்டு புதுசாக போய் பிடிக்கிறாங்க. ஓ, கெவின் வந்து ட்ரக் பெடலரா? ட்ரக் பெடலர். ஹீ இஸ் அ நோன் சார், ஹீ இஸ் அ நோன் பர்சன். ஆல்ரெடி இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு.
அவரை போயிட்டு பிடிக்க போகிறாங்க. அவர் எப்போ பிடிச்சாலும் அவரும் கன்சியூம் பண்ணுவார். கன்சியூமர் அமௌண்ட்டில் கையில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாரு. அவர் போய் பிடிக்கும் போது கன்சியூமர் அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கையிலோட கெவின் பிடிப்படுறாரு. ஸோ நவ் தே ஆர் பிரிங்கிங் த நெக்ஸஸ். அப்போ கெவின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்பயோ யூ ஹவ் சென்ட் மணி டு ஹிம், ஸோ யூ ஷுட் ஹவ் டேக்கன் ட்ரக்ஸ் ஆன் அசம்ஷன் அண்ட் யூ ஆர் டாக்கிங் லாட் ஆஃப் திங்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கலாம், கெவினுக்கு பைசா போயிருக்கு. திஸ் இஸ் ஹவு தே ரிலேட்டட். See, இந்த assumptions and presumptionsல you cannot spoil one's life. There is nothing tangible. Okay, நீங்க கெவினை பிடிச்சிட்டீங்க, நீங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. It gone to Kevin. What is to do with the Prasad's case? அதான் கேக்குறேன், இதை எப்படி கோரிலேட் பண்ண முடியும்? That is the $1,000,000 question. If you are genuine, if it is a genuine investigation, அப்படியேனாலும் யுவர் கன்சியூமர்ன்ட்டு இருக்கு, உன்னை வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், இல்லை ஃபைன் பண்ணி விட்டுருக்கலாம். 1 year தான் இட்ஸ் மேக்ஸிமம் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் யூ. அவன்கிட்ட பிடிச்சது ஸ்மால் குவான்டிட்டி, கெவின்ட்டு அதுக்கு மேலே இல்லை. அப்படி அது பிடிச்சிருந்தாலும் இட் இஸ் 1 year இம்ப்ரெசன்மெண்ட். ஸ்மால் குவான்டிட்டி, கன்சியூமர் குவான்டிட்டி, இதுவும் இது. ஸோ ஆனால் கிருஷ்ணா கிட்ட எதுவும் பிடிப்படல, ஒன்றுமே நாட் ஈவன் 1 gram. ஹவுஸ் கம்ப்ளீட் தரோ செக், கார் தரோ செக், அவரோட பாடி டெஸ்ட் எல்லாம் தரவா செக் பண்ணியாச்சு. நத்திங் வித் ஹிம். ஸோ டோட்டலி பார்த்தாச்சுன்னா, ஸோ நவ் ஹீ இஸ் க்ளீன். பிரசாதுக்கும் இவருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணாவுக்கும் அவருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? கிருஷ்ணாவுக்கும் ஐ மீன் ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவுக்கும், ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுறதுக்கும் நத்திங் இல்லை. அஃபீஷியல் சார் நாளைக்கு நடிகரா அந்த மாதிரி இருக்கும். அதை தவிர்த்துட்டு நத்திங் பிட்வீன் இந்த இதில் இருக்க அக்யூஸ்டுக்கும் கிருஷ்ணாக்கும் நத்திங் இன்கிரிமினேட்டிங். இப்போ ஒரே ஒரு பீஸை வந்து காட்ட சொல்லுங்க போலீஸை. நத்திங் இஸ் தர், 100% நத்திங். அது 1 வருஷம் உங்களுக்குள்ள தொடர்பே இல்லைங்கிறதுக்கும் கிளியராக இருக்கு. இன்க்ளூடிங் கெவின் கிட்டேயும் இப்போ கிடையாது. லாங் பேக் லாஸ்ட் இயர் ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் மேபி ஆஃப் எனி திங். சார் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பேக்ரவுண்டில் என்ன கிரைம் பண்ணுறான்னு தெரிஞ்சு வந்து பண்ணிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம ஜிபே எடுத்தோன்னா 1000 பேருக்கு எத்தனையோ இது போட்டிருப்போம். ஹி வாஸ் ஆல்சோ சோஷியலைசிங். கெவின் வாஸ் ஆல்சோ இந்த மாதிரி டீலர்ஸ்லாம் வந்து டீலர்ஸ்னு தலையில் எழுதி ஒட்டிருக்க மாட்டாங்க. they will socialize with everyone. எதுக்குனாலும் பைசா கேட்கலாம், கல்யாணத்துக்கு இதுக்குன்னு கேட்கலாம். nobody will know for what we are giving it. ஸோ இதுக்கு தான் வாங்கினாங்கிறதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. கெவின் கூட தான் இருக்குது. இமேஜின் நீ கெவினும் பிடிச்சிட்ட ஸ்மால் குவான்டிட்டி, இதுவும் பிடிச்சாச்சு. யூ கேனாட் ரிமாண்ட். 1 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு வாலண்டரியாக வந்ததுக்கு யூ கேன் ரிமாண்ட். இந்த கேஸ் போயிடுச்சுன்னா, இந்த கேஸ் கிருஷ்ணாக்கு இப்படி ஒரு இருக்குது, ரிமாண்ட் பண்ண முடியாது. பட் இந்த கேஸ்க்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னா சுவாரஸ்யம் வராது. ஓகே, ஸோ தே வாண்ட் ஸ்பைஸ் ஆட் பண்ணும். ஸோ ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்கு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. இவரு காலையில் என்ன எழுதுனாங்கன்னே தெரியல சார். கன்ஃபெஷன் எப்படி எழுதுவாங்க, கச்சா முச்சான்னு எழுதுறாங்க, இப்படி தான் பண்ணுங்கிறாங்க. நான் உண்மையிலே தெரியாது சார்னா மறுபடியும் போய் யோசிச்சுட்டு வா, ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு வா. நைட்டு ஃபுல்லாக தூங்க விடல சார், உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னாச்சுன்னா யோசிச்சுட்டு வாங்குறாங்க. திஸ் இஸ் ஆல் ஐ ஹேவ், திஸ் இஸ் ஆல் தி கார்ட்ஸ் அப்படின்னாலும் தேர் நாட், அதை ஒத்துக்கிறது மாதிரியும் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹி இஸ் பீன் புட் இன் டு ஹராஸ்மெண்ட் ஆல் டைம். லிட்ரலி ஹி இஸ் பீன் இன் த ஸ்டேஷன் ஃபார் மோர் தென் 38 hours. மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போகாமலே, மேஜிஸ்ட்ரேட்லாம் கூட்டு போகல. ஓகே, அப்படி வைக்க முடியுமா இந்த கேஸ்ல? சார் நார்மலி ஃப்ரம் த டைம் ஆஃப் அரெஸ்ட் டு த மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போறதுக்கு 24 hours கூட்டு போகணும். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, என்ன நான் சம்மன் கொடுத்து நீ வாலண்டரியாக தானே வந்த, நான் அவ்வளோ நேரம் பண்ணது விசாரணை. காலையில் 6 மணி வரைக்கும் நான் விசாரணை பண்ணிட்டு இருந்தவங்கள. 6 மணிக்கு தான் முகாதான் தெரிஞ்சு 6 மணிக்கு தான் உங்களை அரெஸ்ட் பண்ணோம். ஸோ காலையில் 6 மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ணேன். அதுலேருந்து 24 மணி நேரம் முடியலையே, நான் தான் நைட்டு 10 மணிக்கு வந்துட்டேனே அப்படிங்கிறான். ஸோ இதெல்லாம் இந்த ஐமுடி போங்காட்ட மாதிரி தே ஆர் ட்ரைங் டு புஷ் இன் சம்திங். இன்னைக்குள்ள சிஸ்டமில் வந்துட்டு இது இன்னும் ஸ்ட்ராங்காக தே ஹேவ் டு பிரிங் இட் அப். சார் இப்போ லீகலாக அவருக்கு வந்து என்ன சார் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இல்லை என்ன எதுக்கா இப்போ ஒரு இது கொஞ்சம் லீகல் ஆஸ்பெக்ட் சொல்லுங்களேன். ஒருத்தர்கிட்ட எவ்வளோ கிராம் வரை இருந்தால் அவரை வந்து கன்சியூமர்ன்றதுல மினிமம் பனிஷ்மெண்ட்டு இல்லைன்னா ஃபைன் போட்டு அனுப்புவாங்க. எந்த அளவுக்கு அது வந்து எந்த அளவுக்கு மேலே போனால் அது கமர்ஷியல் இல்லைன்னா அப்படின்றது மாற்றுவாங்க, எஸ்பெஷலி ஃபார் கொக்கைனில். கொக்கைனில் பார்த்தீங்கன்னா less than 5 grams வரைக்கும் வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, கன்சியூமர்னு கன்சியூமர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ 5 to ஒரு 10-12 grams வரைக்கும் வந்து இன்டர்மீடியட் குவான்டிட்டியில் வந்துடும் இந்த இதெல்லாம். ஸோ அதுக்கு மேலே மீறி போகும்போது வந்துட்டு கமர்ஷியல் குவான்டிட்டி. ஸோ கமர்ஷியல் குவான்டிட்டினா பெயில் எல்லாம் கஷ்டமாக இருக்கும் அண்ட் ஹீ இஸ் ட்ரேட் எல்லாமே இருக்குன்பாங்க. இன்டர்மீடியட்னா தே எவாலுவேட் வாட் இஸ் தேர் ரோல், வெதர் ஹீ இஸ் இது அப்படின்னு எவாலுவேட்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஸ்மால் குவான்டிட்டினா 1 year தான் இம்ப்ரிசன்மெண்ட். பட் 1 year தான் அப்படின்னு இல்லை, பட் இட் ஷுட் பி ஆன் கன்சியூமர் இதில் இவங்க பருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் பை ஆக்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், இதை விட்டு வெளியே வரணும். இன்டென்ஷன் ஆஃப் சட்டம் எப்படி இருக்குன்னா, அவங்கள பியூனிட்டிவாக இருக்காது, அவங்கள பனிஷ் பண்ணணும் அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கன்சியூம் பண்ணுறவங்க பாவம், தே ஹேவ் டு கெட் ரீஹாபிலிட்டேட்டட், தே ஹேவ் டு கம் அவுட் அப்படின்ட்டு தான் இருக்கும். இன்னி வரைக்கும் கன்சியூமர்ஸ் யாரையும் பெருசாக கேசஸில் வந்து இன்க்ளூட் பண்ணதாக இருக்காது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரக் பெட்லர்ஸ், அவங்க கூட இருக்கிறவங்க, பெட்லிங்க்கு யூஸ் ஆனவங்க. அபட்மெண்ட் அண்ட் கான்ஸ்பிரசியில் வரது கூட எப்படி வரும்னா, நான் உங்களோட வண்டியில் வந்துட்டு அவர் மூலமாக எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கேன், அப்போ நானும் அக்யூஸ்டு, அபட்மெண்ட்டு இப்படி தான் 29 வரும்.
கன்சியூமர்ஸ் இது வரைக்கும் கொண்டு வந்ததா இருக்காது. they'll be warned. they 1 year தான் imprisonment. they'll be warned, they'll be made to make fine. repeated offendersனா then they will be taken in a different way. பட் இப்போ ஒருத்தட்ட இவர் வந்து either கன்சியூமர் ஆர் செல்லர் இல்லை பெட்லர் அப்படின்னு நான் வந்து காவல்துறை உறுதி பண்ணணும்னா அவர்கிட்ட வந்து அந்த அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து கைப்பற்றப்படணும்ல. கண்டிப்பா கைப்பற்றினாதான் அவர் வந்து either possessing he or she has to possess the substance. அப்ப கிருஷ்ணா அப்படி possess ஒண்ணுமே கிடையாது. எதுமே இல்ல. that is what repeatedly we mean to say. even பையரா கூட அவர் வர முடியாது, கன்சியூமரா கூட கிருஷ்ணாவை ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் இன்வெஸ்டிகேஷன் போக சரி அப்ப பிரைமா ஃபேசியா வாட் யூ ஹேவ், இந்த பிரசாத் கேஸ்க்கும் இதுக்கும் உனக்கு பிரைமா ஃபேசியா ஒரு எலிமெண்ட் இன்னைக்கு காட்ட சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் எப்போ கேட்ப, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே கேட்க முடியும். கேஸ் வந்து ஒரு இன்னசென்ஸ் வரும், எலெக்ஷன்ல முடிஞ்சிடும். at the same time your லைஃபும் பாவம். so it is just like killing one's life. ஒரு இம்ப்ரெஷன் ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து இப்படி எடுத்திருக்காரு வச்சிருக்காரு. see there are literally bad people who are into it and who induce others. அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ப்ராப்ளம் வராது, ஏன்னா they know the safety, எல்லா பலங்கள் எல்லாம் இருக்கும். இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறவங்க ஜஸ்ட்டு they are very casual. அந்த பயம் எதுவும் இல்லாமல் எடுக்கிறவங்க கூடயும் பழகுவாங்க, ஜாலியாக போகிறது. this is what their problem is. பட் இவர் என்றைக்குமே கன்சியூமராக இருந்ததில்ல. அதோட முக்கியம் ஹிஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். அவருடைய அன்றாட மாத்திரைகள் மருந்துகள்லாம் கூட எடுத்துகிட்டு அதை எடுக்கும் போதே இன்னும் ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிச்சு. அவருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஆல்ரெடி சஃபரிங் ஆஃப் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால எடுக்க முடியாதா அப்படிங்கிறது இட்ஸ் ஃபைன். But he has a palpitation issue for which he has undergone angio. So palpitation issue is not ஏதோ ஒரு adrenal rush அவர் உடம்புக்கு எது கொடுத்தாலுமே சரி, that's risky for his own life. So nobody will risk his life and he's still alive போது he can't be into such drugs. So it's a very simple equation. இதையும் எல்லாத்தையும் கொடுத்தோம். இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறவருக்கு ரிமாண்ட் ரிஜெக்ஷன் வரைக்கும் அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை கொடுக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. தெரில, he took it to explain before the police. அது வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணலை. ஒரே ஒரு நிமிஷம் காட்டுங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு நிமிஷம் அவர் காட்டவே இல்லை. கிருஷ்ணா எங்கே இருக்காரு எது இருக்காரு, பிகாஸ் தே வாண்ட் டு மோட்டிவேட் திஸ் கேஸ். இஃப் ஹீ சேஸ் எஸ் என்னை இப்படி தான் துன்புறுத்திட்டாங்க இது பண்ணிட்டாங்க, ஸோ எந்த பயத்தில் அவர் வச்சிருக்கணுமோ அதே பயத்தில் அவர் உள்ளே கொண்டு போகிற வரைக்கும் வச்சிருக்கணும். ஸோ ஹி வாஸ் கார்னர்ட். அட் லாஸ்ட் வாட் ஐ ஹர்ட் வாஸ் ஹி வாஸ் கார்னர்ட் வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். யாருனாலும் நான் நினச்சா உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ யூ ஹேவ் டு பி குவைட். இதுதான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் பீன் போர்ட் ஆன் டு ஹிம். he was kept under the huge pressure. Imagine JC, DC யாரும் தூங்காமல் நடுராத்திரி எல்லாம் அவருக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, this is not a கன்சியூமர் கிட்ட டீல் பண்ணுற கேஸ் கிடையாது. they had a very big debate and battle and something they have to connect it with this Prasad's case. அது கூட பிரிட்ஜ் பண்ணலன்னா இது ஒரு கேஸே கிடையாது, ஒன்றுமே இல்லைன்ட்டு ஆகிடும். இதுவும் ஆஸ் பை இந்த கேஸ்ன்னு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. பட் அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபெஷன் இருக்கும். இவரோட கன்ஃபெஷன், ஏன்னா கன்ஃபெஷன் அவங்க எழுதுறது, அப்புறம் அவனோட கன்ஃபெஷன், யார் கெவினோட கன்ஃபெஷன், ஆமாங்க நாங்கள் பிரசாத்துக்கு தெரிஞ்சவங்க தாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபெஷன் வந்து நீதிமன்றத்தில் செல்லாது இல்லை, எங்கேயும் செல்லாது. சரி, NDPS கன்ஃபெஷனும் ஜஸ்ட் போலீஸ் முன்னாடி உள்ள கன்ஃபெஷன் தான். இந்த 2 ஃபண்ட் சிங் கேஸில் வந்துட்டு தட் இஸ் பீன் கிளியர்லி ஸ்டேட்டட். ஸோ அது எங்கேயும் செல்லாது. சார் இந்த கேஸ் நிற்கும் அப்படின்னாச்சுன்னா நிற்கிறது கூட ஒன்றுமே இல்லாத திஸ் பி அ மேட்டர். பட் சஃபரிங் இஸ் சார். இன்னைக்கு டேட்டுக்கு மீடியாவுக்கு அவங்களுக்கு வேண்டியது கிடச்சிருச்சு. ஸோ அவங்களோட டார்கெட் தே ஹேவ் அச்சீவ்ட். அதான் சார், ஏசி ஜேசி எல்லாருமே போய் உட்காந்து ஒரு இண்டிவிஜுவலை ப்ரெஷரைஸ் போடுறதுக்கான அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? ஃபார் தேம் இட்ஸ் அ கேஸ். அது எந்த நடிகராக வேணா இருக்கலாம். For the best known reason unknown to us அப்படிங்கிறது. So we can't be concrete இதுதான் சார் அப்படின்னு சொல்றதுக்கு. பட் this has happened not even once. சரி, அரெஸ்ட்னு சொன்னதுக்கு அப்புறமும் we said that is his fundamental right. Allow us to meet his counsel. I have to defend for him. ஒரு நிமிஷம் பார்க்க விடுங்க, முடியாது. பார்க்க விடல, மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க விடல, அங்கே மீடியாலாம் இருக்கு. சார் மீடியா இருக்கட்டும் சார், இது வக்கீல் பார்க்கக்கூடாதுன்னு யார் சார் சொல்ல போகிறாங்க? பார்த்தாங்களும் தே ஹேவ் இஸ் ஓன் ரைட் சார். அப்போ மேஜிஸ்ட்ரேட்டை போகும்போது அவர் சார்பாக யாருமே ஆர்கியூ பண்ணல. நான் மேஜிஸ்ட்ரேட்டை போகும்போது ஐ ஆர்கியூ. பட் மேஜிஸ்ட்ரேட் வாஸ் ஆல்சோ நாட் இன் அ பொசிஷன் டு லிசன். அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இப்படி தான் பார்த்தாங்களே தவிர தட்ஸ் அ சேட் லைட். ஏன்னா ஜுடிஷியரி யாருக்கும் பயப்பட தேவையில்லை, தே குட் பி வெரி ஸ்ட்ராங். ஆனால் பட் ஒரு கல்ச்சர் நான் பார்க்குறேன் சார், எதுக்கு சார் மிட் நைட்டாக கூப்பிட்டு போகிறாங்க? கோர்ட் நடக்கும்போது கூட்டு போனா this remand would have been rejected. Why this remand would have been rejected is இவர் இன்னசென்ட், இங்க பாருங்க கனெக்ஷனே இல்லை அதனால அவரை விட்டுருங்க அப்படின்லாம் நாங்கள் கேட்கல. ரிமாண்ட் ரிஜெக்ஷன். இமேஜின் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் வந்துச்சு. ஆர்டிகல் 22 அவங்களுக்கான ரைட் டு லைஃப் வந்து 21 வந்துடும், பர்சனல் லிபர்ட்டி. 22 பிரிசனர்ஸ் ரைட். அங்கே என்ன சொல்கிறாங்க, அரெஸ்ட்னு சொன்ன உடனே கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட்டை இமீடியட்டாக கொடுக்கணும். கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்க, உங்கள் கணவர் இந்த செக்ஷனில் இந்த கிரைம் நம்பரில் கைது செய்யப்பட்டுள்ளார்
அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கைது செய்யப்பட்டுள்ள இதை மாதிரி மட்டும் அமிச்சிங்கன்னா லிட்ரலி போட்டிருக்கேன், அமிச்சிருந்தா அவரை ரிமாண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ட்ரையல் நடத்தலாம். மெஜிஸ்ட்ரேட் ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணிடணும். கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட்னா ஃபேக்ட் எல்லாத்தையும் சேர்த்து எதனால் அரெஸ்ட் பண்ணோம், என்ன முகாந்திரம் கிடச்சிது, எப்படி நாங்கள் இதை ப்ரொசீட் பண்ணுறோம், இப்படி இருக்கணும். இல்லைன்னா உனக்கு ஸ்டாச்சுட்டரி பவர், அதுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு ஸ்டாச்சுட்டரி பவரே இல்லாட்டியும் அந்த ரிமாண்டை ஆன் த ஃபேஸ் ரிஜெக்ட் பண்ணுங்கள். வி ஹேவ் திஸ் கேஸ் லா. சுப்ரீம் கோர்ட் இது 2025 இன்னொரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் கேஸை அப்பீல் பண்ணி வந்திருக்கு. இட்ஸ் a clear கேஸ். எனக்கு கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட் லிட்ரலி சொன்னபடியே நமக்கு கொடுக்கவே இல்லை. அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, உங்கள் கணவரை அதே மாதிரி இந்த செக்ஷனில் இந்த கிரைம் நம்பரில் இப்படி கைது செய்யலாம். வி ஹேவ் தட் மெசேஜ் ஆல்சோ. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே சுப்ரீம் கோர்ட் கேஸை அடிச்சாங்க காப்பி மாதிரி இருக்குது. அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணக்கூடாது. ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ், எனக்கு பெயில் விடுறதுக்கு ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் இல்லாட்டியும் யூ ஷுட் நாட் ரிமாண்ட் இருக்கு. அப்போ யூ ஹேவ் டு லீவ் இட். நைட்டு சார் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாங்க சார், செஷன் ஜட்ஜுக்கிட்ட அவங்ககிட்ட பேசிக்கலாம் சார். யோ மேஜிஸ்ட்ரேட்டை தான் ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. தட் இஸ் வாட் வி மீன் டு சே. Then where is law, sir? If we are not going to abide by Supreme Court's precedents, then who else? அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர், ஐயோ டிசி ஏசிலேருந்து எல்லாம் இன்ட்ரெஸ்டடு, ஒரு அவங்களும் ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இன்ட்ரெஸ்டட். பட் ஜுடிஷியரி இஸ் a different wing. இங்கே இருக்கிற ஒரு லா கிளர்க்கு கூட வந்து he has his own responsibility. He can question even a commissioner over there. So it is vice versa. It is a different, nobody is ready to understand. Imagine if this is going to happen in an open court and so many is going to witness it. He has to give some explanation. இல்லை சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது, ஜட்ஜி கொடுத்தது தப்பு அப்படின்னு ஒரு லோயர் கோர்ட்டால் சொல்ல முடியாது. தெர் ஆர் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ். அப்போது இதெல்லாம் சொல்லாமல் எதுவுமே வெளியே வராமல் எஸ் ரிமாண்ட். திஸ் இஸ் அ ஒன் ஸ்ட்ராங் பாயிண்ட் ஐ ஹேட். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ டென்ட் மீன் டு சே இவர் இன்னசெட்டுங்க, இதுக்கு அதுக்கு பண்ணது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரையல், அங்கே தான் பார்க்கணும். பட் திஸ் இஸ் லா. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் 2122 ப்ரீச் பண்ணி ஒருத்தனை கொண்டு போனோன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க, 24 மணி நேரத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. இவர் 36 மணி நேரம் வச்சாலும் அரெஸ்ட்டு காலையில் தானே, அதனால் 24 மணி நேரத்துக்கு இல்லை, அதுலேருந்து 10 மணிக்கு உள்ளே வந்துருச்சுங்க. சரி, அன்ஃபேர். அட்வொகேட்டை பார்க்கவே உள்ள. இமிடியட்லி ஆஃப்டர் அரெஸ்ட் ஹீ ஷுட் பி அலோவ் டு மீட் இஸ் கவுன்சில். யூ ஆர் வெரி வெல் தேர். அலோவ் பண்ணாமல் அந்த படிக்கட்டில் கூட ஏற விடாமல், அந்த சிசிடிவி பார்த்தாலே தெரியும் 1000 லைட்ஸ் இதில் ஹி வாஸ் நாட் அலோவ் டு. அந்த இதுவும் ப்ரீச் ஆகிடுச்சு. அந்த பாயிண்ட்டுக்குள்ளலாம் கூட நம்ம போகல. ஆன் த ஃபேஸ் கிளியர் பாயிண்ட், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கல. ஒன்ஸ் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்கு, போலீஸ் ஹேஸ் டு ப்ரூவ், இல்லையா இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இந்த டைமில் நான் இப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத நீ தான் ப்ரூவ் பண்ணி மெஜிஸ்ட்ரேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா மெஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி தூக்கி எரிச்சிடணும். திஸ் இஸ் வாட் இட் இஸ் கிவன். வாட் எவர் கேஸ் மே பி, இடியாக இருந்துக்கோ. தட் வாஸ் அ கேஸ் விச் இஸ் ஹேண்டில் இன் இடி கேஸ். ஓகே, வேர் பெயில் இஸ் நைட் மேருங்கிற கேசஸ். அதுலேயே வந்துட்டு இப்படி டீல் பண்ணும்போது யூ ஷுட் டீல் இட் as such. Give me one explanation why this is not applicable to Krishna. Nobody can. No, any legal expert cannot give any explanation for this. இது ஓப்பன் கோர்ட்டில் இருக்கும்போது ஏன் மறுக்கிறாருங்கிறது சொல்ல முடியாது. ப்ரெஷருங்க இப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நடுராத்திரி இப்படி 10 மணிக்கு போச்சுன்னா டு ஹூம் வி குட் சே. இப்போது நாளைக்கு போயிட்டு இதெல்லாம் ரெப்ரஸன்டேஷனே வரலாங்க அப்படின்றாருன்னா, இருந்த அந்த 4 போலீஸுங்க இவங்க தாங்க, யார்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆஃபீஸ் ஜூனியர்ஸ்டெல்லாம் ப்ளீட் பண்ண முடியாது. ப்ரெஸ் பீப்புளும் வில் பி அவுட் சைட். ஸோ ஹூம் இப்போ இவர் எப்போ வெளியில் வருவார்? இவருக்கான சிறையில் எந்த புழல் சிறையில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ புழல் சிறையில் எப்படி அவருக்கான அந்த பெயில் ஆப்ஷன் இப்போ எப்படி என்னென்னலாம் இருக்கு? சரி, இப்போ பெயில் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் எ நம்பர் ஆஃப் ஆப்ஷன் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஜென்ரலி ஹீ இஸ் நாட் ஈவன் அ கன்சியூமர். தட் இஸ் வாட் அவர் பாயிண்ட் இஸ். ஹீ இஸ் நாட் ஈவன் அ கன்சியூமர். ஒரு ஸ்லைட்டஸ்ட் டவுட் கூட படுற மாதிரி கூட தெர் இஸ் நோ மெட்டீரியல் அகேன்ஸ்ட் ஹிம். இந்த கேஸுக்கும் அவருக்குமே சம்மந்தம் கிடையாது. அப்படி பட் பிரசாத் கேஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அதை சம்மந்தப்படுத்துற மாதிரி எந்த மெட்டீரியல்ஸும் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். 216 கன்ஃபெஷன் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. இவருக்கும் அந்த கேஸுக்கு என்னங்க சம்மந்தம்? சரிங்க, ஒரு இவருக்கும் அவருக்கும் ஒரு ஜிபே டிரான்சாக்ஷன் லாஸ்ட் இயர் இருக்குங்கிறீங்க. இந்த மருந்து இன்னைக்கு பிடிபட்டுருக்கு, எங்க ஜூனில் பிடிபட்டுருக்கு இவன்ட்டு இருந்து அந்த இன்டர்மீடியட் குவான்டிட்டி. இந்த மருந்து இன்டர்மீடியட் குவான்டிட்டிக்கும் இவருக்கும் எப்படிங்க லிங்க் பண்ணுவீங்க? இந்த மருந்து தான் போன வருஷம் வாங்க போனாருன்னு சொல்ல போறீங்களா? ஸோ ப்ராக்டிக்கலி அதாவது ஒரு இல்லாஜிக்கல் கன்க்ளூஷன் வாட் தே ஹவ் brought in. இதுக்கு அப்புறம் கன்சியூம் பண்ண ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறத வச்சு கூட கொடுக்கலாம். இவர்கிட்ட சீஷர் கிடையாது, ட்ரக் எடுக்கலைன்னா டெஸ்டிங் கிடையாது. கொக்கைனில் வந்துட்டு நாட் ஒரு நாள் அப்படி ட்ரிங்க் மாதிரி கிடையாது. யூ கேன் எக்ஸ்பிரஸ் இட் அண்டில் 45 டேஸ்னா கூட ஹேர் ஸ்டாண்ட்ஸ் வச்சு இன்னும் கூட எடுக்கலாம். எல்லாத்துக்கும் ரெடி தானே இவர் வந்தார் பேஸ்ட் ஆன் சம்மன். இவர் ஓடி ஒளியிலேயே இவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் போயிட்டு ஆன்டிசிபேட்டிவ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் உட்காந்துக்கலையே இவர். ஸோ இட் வாஸ் ஸோ நேச்சுரல் டு ப்ரூவ் இஸ் இன்னசென்ட் ஹஸ் கம் அப். ஸோ இப்போ பெயில் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு
இப்போ இந்த எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ் மீறி இப்போ அந்த ஆர்யா கேஸ் இருக்கு, அந்த ஷாருக் கான் சனோட கேஸ். ஸோ அதில் வந்து தே ஆர் கிவன் பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன். தே ஷுட் பி கன்சியூமர்ஸ்னாலே தே ஷுட் பி ட்ரீட்டட் வித் சிம்பத்தி. அவங்கள வந்துட்டு அஃபெண்டர்ஸ் மாதிரி பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ப்ரீசிடென்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால there shouldn't be a problem for jail if there is a good understanding. இப்போ 15 நாள் ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பெயில் மூவ் பண்ணுவீங்களா? சார், ரிமாண்டுக்கும் பெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. See, ஒரு மெஜிஸ்ட்ரேட் கேன் ரிமாண்ட் anyone only for 15 days. 15 நாள் முடிஞ்சோடனே அடுத்த 15 days. 15 less than 7 yearsக்கு 60 days, more than 7 yearsக்கு 90 days. இதுக்கும் பெயில் ப்ரொசீஜருக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு நாள்லையும் பெயிலில் வரலாம், 10 daysலேயும் வரலாம். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த வெராசிட்டி ஆஃப் த கேஸ், இன்டர்ஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட இன்டர்ஃபரன்ஸ் ஆர் எனிதிங் வித் திஸ் கேஸ் இஸ் நத்திங், பியூர்லி நத்திங். ஸோ அவங்க ஃபேமிலி எப்படி சார் இருக்காங்க? கிருஷ்ணாவோட ஃபேமிலி மெம்பர் ஆர் தே ஸ்ட்ராங் ஆர் இல்லை ரொம்ப இமோஷனலாக இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? Until time I know they were shocked. Okay. Nobody has expected this. And even he is shocked. என்னது நானா எனக்கா அப்படிங்கிற மாதிரி he is shocked. சார், இவர் என்னன்னா தானா கிரேட்டா காரில் இவரே கொண்டு போய் நானாவே உங்களை நம்பி வந்தேன். See, he thought it is a normal natural investigation. அவங்க எல்லாருமே நல்லவங்க நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு அந்த பொலிட்டிக்கல் சூதுவாக தெரியாம ஸோ தட் ரியலி டர்ன்ட் எவ்ரிதிங். இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி கேட்டிருந்தேன். இப்போ அவங்க வந்து அந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்துட்டாங்களா? எப்படி இருக்காங்க? இல்லை, they were really literally shocked because they doesn't know that these things can happen in such a way. ஸோ இப்படி கார்னர் பண்ணுறதுக்கு வாட் இஸ் தேர்? மற்றவங்களுக்காவது இப்போ அட்லீஸ்ட் தே வில் ஹேவ் ஓகே ஏடிஎம்கே ப்ரோவா அவர் இருந்தாரு அதெல்லாம் பண்ணிப்பேன். ஒய் மீ? எனக்கும் உங்களுக்குலாம் சம்மந்தமே கிடையாது. ஒய் திஸ் ஹேஸ் டு ஹேப்பன்? ஒய் யூ ஹேவ் டு டேக் சச் அ ஃபால்ஸ் கேஸ் அகேன்ஸ்ட் மீ? அப்போ போலீஸ் அவங்களோட மோட்டுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்களா? ஸோ இவர் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த விளம்பரத்துக்காக தான் இவரை கூட சேர்ந்து, ஏன்னா ஸ்ரீகாந்தோட ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஏடிஎம்கே ப்ரோ ஏடிஎம்கே இருக்குன்ட்டு கூட ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு, நியூட்ரல் மேனை போட்டாச்சுன்னா போதைக்குன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருப்போம், அவர் நடிகர் இருக்கார், இது இருக்காரு. ஸோ தே மேட் இட் வெரி க்ளீன். சார், நீங்கள் இன்னொரு ஆஸ் ஒரு அட்வொகேட்டாக சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு நம்ம ஊரில் ட்ரக்கு ஊடுருவு இருக்குது, இதுன்னு குறிப்பாக சினிமாவில் எந்த அளவுக்கு ஊடுருவு? சார், ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் முன்னாடிலாம் ட்ரக்குங்கிறது கேள்வியே பட முடியாது. என்ன ட்ரக் அடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து எவ்ரி தேர்ட் பர்சன் இஸ் யூஸிங் இட். எத்தனையோ பேர் சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கும்போது தே டேக் இட். டு மை ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ், ஒன்ஸ் ஏர்போர்ட்டில் ஸ்மோக்கிங் பாயிண்ட்லேயே வந்துட்டு ஐ சா பர்சன் ஸ்மோக்கிங் வீட். எப்படி இதை தாண்டி கொண்டு வந்தான்னு தெரியாது. வெரி ரீசென்ட்லி அவங்களால சிகரெட்ஸோட சேர்த்து வச்சிருந்தா, பட் ஸ்மெல் என்னடா இப்படி ஒரு ஸ்மெல் அடிக்குன்னு பார்த்தா இட்ஸ் வீட். ஸோ இட் ஹேப்பன் டு பி வெரி நேச்சுரல். அதை பாதி பேரால் கண்டுபிடிக்க முடியல, பிகாஸ் தேர் யூஸ் டு இட்னால பாதி பேர் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி எப்படி போகுது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக ஊடுருது. ஸோ தட் ஹேஸ் டு பி கர்வ்ட். எப்படி நெக்ஸஸ் இருக்கும் போலீஸ்க்கும் இந்த பெடலர்ஸ்க்கும்? சி, பெடலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டாப் பெடலர்ஸ் வில் நாட் கம் இன் டு த ஸ்கேன். ஸோ தே வில் பி சேஃப்கார்டு. அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தே வில் ஹாவ் ஒரு ப்ராப்பர் செட்டப் ஆஃப் பொலிட்டிக்கல் செட்டப். இந்த செட்டப் இது இருக்கும். அந்த போலீஸ்லேயும் வந்துட்டு தே வில் ஹாவ் ஆல் த செட்டப். ஒரு 3-4 tiers ஆஃப் பெட்லர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 4 tier பெட்லர்ஸும் 3 tier பெட்லர்ஸும் தான் இருப்பாங்க. ஹியூஜ் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா செகண்ட் tier பெட்லர்ஸ் தொடப்படலாம். ஃபர்ஸ்ட் tier பெட்லர்ஸ் வில் ஆல்வேஸ் லிவ் அண்ட் தே வில் கிரியேட் ஆல் த 3 tiers ஆல்வேஸ். சார், இங்கே பொறுத்த வரைக்கும் when you talk about drug consumption, it has to be made very strong. இன்னும் லாஸும் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இட் should be very hard against anyone. பட் இந்த மாதிரியான ஃபேக் இன்வெஸ்டிகேஷனோ இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்கிற பேரில் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா ஒரு ரிலீஜியஸ் ட்ராமா அதுக்கெல்லாம் இந்த ட்ரக் பெட்லிங்கை வந்துட்டு ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ட்ரக் பெட்லிங் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக தான் போகும். ஸோ திஸ் இஸ் நாட் அப்ராப்ரியேட் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் டு கர்ப் இட். இன்னும் வளர்த்து விடுறாங்க. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.